ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸாக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய பன்னீர் ஜாமுனை எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான பன்னீர் ஜாமுனை சூப்பராக பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் ஜாமுன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 லிட்டர் போல் நம்ம வந்து பால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய ஆவின் பாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. க்ரீன் கலர் பாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முதல்ல அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து திரைய விட போகிறோம். ஸோ முதல்ல வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பொங்கி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதில் திரைய விடுறதுக்காக லெமன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெமன் இல்லைனா நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். வினிகர் நான் லெமன் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு பால் வந்து நல்லாவே திரைய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 1.5 லெமன் போல் தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இப்போ நல்லாவே வந்து நமக்கு பால்லாம் திரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாத் வந்து போட்டு அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா வடிச்சிட்டு அதில் தண்ணி வந்து இல்லாமல் நல்லா அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுதான் வந்து ஹோம்மேட் பன்னீர். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து அலசி எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லெமனோட ஸ்மெல் வந்து ஸ்மெல்லும் இருக்கும், அதோட அந்த புளிப்பும் டேஸ்ட்டும் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் போல் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். முதல்ல ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கூட நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா நல்லாவே தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள், இதுதான் நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஜாமுன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ண போகிறோம். நம்ம கைட்டே வந்து நல்லா வந்து பிசையணும். ரொம்பையும் வந்து நம்ம பிசைய வேண்டாம், ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உள்ளங்கைட்டே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போதே வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஜாமுன்னாலே நமக்கு பிங்க் கலர் தான் ஞாபகம் வரும். ஸோ பிங்க் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை நல்லா நம்ம பிசைய நல்லாவே வந்து கெட்டியாயிரும், நல்லா சாஃப்டாயிரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போவுமே அந்த கலர் சூப்பராக வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம பிசையும் போது நல்லா நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் மைதாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ ஏதோ ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தனால அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணிடலாம். பன்னீர் ஜாமுன் ஷேப்புக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே கொஞ்சமாக லைட்டாக அழுத்தி விட்டுட்டேன். நமக்கு பன்னீர் ஜாமுனோட ஷேப் வந்து கிடச்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பன்னீர் ஜாமுனையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் கிராக்கெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பன்னீர் ஜாமுன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்து ஒரு 1.5 கப் போல் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு வந்து சிரப் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் போல் தான் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதனால் வந்து ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து கரைச்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டில் சுகர் வந்து நல்லா கரையட்டும். நல்லா கிளறி விட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். இப்போ இந்த சுகர் கரைஞ்சிட்டு இருக்கும்போது நான் இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துறேன். கூடவே வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட பன்னீர் ஜாமுனுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா
மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போவே வந்து அந்த ரோஸ் எசன்ஸோட வாடை சூப்பராக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாமுனை வந்து ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா தண்ணியில் வந்து கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜாமுனை வந்து ஆட் பண்ணியாச்சு. இது இந்த தண்ணியிலே வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வாக்கில் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்மளோட ஜாமுன்லாம் வந்து டபுள் சைஸில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகணும். அவ்வளோதாங்க, நம்மளோட கலர்ஃபுல்லான ரொம்ப டெலிஷியஸான பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.